கடகத்துக்கு வந்து சிம்மம் நல்லா ஒத்து வரும். அதுக்கு அடுத்தது தனுசு ஒத்து வரும். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கிரீன் ஃபிளாக் அப்படின்னா கடகத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேஷன் அண்டு தனுசு, இது ரெண்டும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கடகத்துக்கு ரொம்ப ஒத்துக்கும். கடகத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அட்ராக்ஷன் இருக்கும், ஆனால் ஒற்றுமை யதார்த்தம் என்பது இருக்காது. கடகத்துக்கு மேஷத்துக்கும் அப்படி ஒரு பொருத்தம். அதாவது நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன், இல்லை நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வர, ரெண்டு பேரும் ஒத்து போவாங்க. அதுதான் கடகம் வந்து மேஷத்தை வந்து ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்கும். கடகத்துக்கு இன்னொரு ஸ்ட்ரெயிட் ராசி ஒத்தே வராது அப்படின்னு சொல்லக்கூடியதுல முக்கியமான ஒரு ராசி எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மகரம். நிகழ்காலத்தை பெருசா நினைக்கக்கூடிய கடகராசியும் எதிர்காலத்தை பெருசா நினைக்கக்கூடிய மகர ராசியும் சேரும்போது மோதல்கள் உருவாகும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார், இன்னைக்கு என்ன சார் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்? இன்னைக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த ராசி லவ்ல கிரீன் ஃபிளாக், மேரேஜில் கிரீன் ஃபிளாகும், லவ்ல ரெட் ஃபிளாக், மேரேஜில் ரெட் ஃபிளாகும் பார்க்க போகிறோம். இது பொதுவான கருத்து. இது எல்லா ராசி மக்களையும் குறிக்கக்கூடிய கருத்து அல்ல. பெருவாரியான ராசி மக்கள் ப்ராபபிலிட்டி 60-65% தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். விதிவிலக்குகள் நாம சொல்லக்கூடிய ராசிகள்ல இருக்கு. ரெட் ஃபிளாக்னா என்ன சார்? கிரீன் ஃபிளாக்னா என்ன சார்? ரெட் ஃபிளாக்னா இந்த ராசிக்காரங்களை லவ்வும் பண்ணக்கூடாது, மேரேஜும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கிரீன் ஃபிளாக்னா இந்த ராசிக்காரங்களை லவ்வும் பண்ணலாம், மேரேஜும் சூப்பரா பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஃபைன் சார். சார், அப்போ நீங்க வந்து லவ்வுக்கு இந்த இது அப்படின்னு நீங்க சொல்றீங்க, இந்த ராசிகள். இப்போ அடுத்த கேள்வி எனக்கு என்ன அப்படின்னா, அப்ப கல்யாணத்துக்கு அப்படின்றது வேற ராசிகள்? கண்டிப்பா மேரேஜ் கிரீன் ஃபிளாக்ன்றது வேற, லவ் கிரீன் ஃபிளாக்ன்றது வேற. இஸ் இட் சார்? ஆமாங்க. ஓகே. ஏன்னா நான் தான் எப்படி லவ் பண்ணும்போது இந்த ராசிகளை பார்க்குறேன், இந்த ராசிகளை தான் நான் கல்யாணமும் பண்ணிப்பேன், லவ் பண்ணா நான் கண்டிப்பா கல்யாணமும் பண்ணிப்பேன்னு இருக்கும்போது கல்யாணத்துக்குன்றது வேற ராசிகள்னும் போது, நீங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய திருமணங்கள்ல ஒரு 100 மேரேஜஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எத்தனை வந்து அந்த லவ்வே பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எத்தனை பேர் நீங்க எடுத்தீங்கன்னா தெரியும். இது மென்லயும் சரி, விமன்லயும் சரி. இந்த மேரேஜுக்கு முன்னாடி அவங்க லவ் பண்ணியிருப்பாங்க. கல்யாணம் லவ் மேரேஜ் தான் அதிகம் நடக்குது இப்போ. ஆனா அந்த லவ்வுக்கு முன்னாடி எத்தனை லவ் இருந்திருக்கு? அதுதான் உங்களோட பாயிண்ட். அதுதான் பாயிண்ட். ஃபைன் சார். அதனால காதலிச்சவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்றது ரொம்ப ரேர் தான். ஒரு காதல்லையே, முதல் காதல்லையே நான் சொல்றது, இந்த முதல் காதல் அதே திருமணமா முடியறதுங்கிறது விரல விட்டு எண்ணிடலாம். நீங்க இன்னைக்கு வந்து ஒரு 3 காதல் 4 காதல் ஆன பிறகுதான் திருமணம்ங்கிறதுக்குள்ள போறாங்க. திருமணத்திலேயே 3 போயிட்டு இருக்குது இப்போ, இன்னும் அட்வான்ஸ்மெண்ட்டா. அதனால இப்போ நீங்க கோர்ட்லாம் எடுத்தீங்கன்னா 2வது திருமணம், 3வது திருமணம், thirdmarriage.comலாம் வந்துருச்சு. அது போயிட்டே தான் இருக்கு. ஏன் இதெல்லாம் நடக்குதுங்கிறது ஒரு தனி டாபிக். ஆனா இப்போ நம்ம பேசக்கூடியது இப்போ இந்த ராசிக்கு கிரீன் ஃபிளாக் தரக்கூடிய மேரேஜ்ல கிரீன் ஃபிளாக் தரக்கூடிய ராசி. ஓகே சார், கண்டிப்பா இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து அப்படியா இதெல்லாம் இருக்குமா அப்படின்றத உங்களுக்கு யோசனையா இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ரெட் ஃபிளாக் இன் லவ், அப்புறம் ரெட் ஃபிளாக் இன் மேரேஜ், அப்புறம் கிரீன் ஃபிளாக் இன் லவ் அண்ட் மேரேஜ் பார்க்கலாமா சார்? கண்டிப்பா. இது நேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி, விழிப்புணர்வு. தவிர இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து இது எந்த ஒரு சமூக ஊடக வலைதளங்கள்லையும் பார்த்துருக்க கூடாத ஒரு கான்செப்ட். இது கண்டிப்பா நல்ல செய்தியை மக்களிடையே சேர்ந்து சேர்ப்போம். சார், கடகத்துக்கு இவங்கள வந்து லவ் பண்ணா இவங்க தான் வந்து பெஸ்ட் ஒரு கிரீன் ஃபிளாக் அப்படின்னு சொல்ற ராசிகள். கண்டிப்பா கடகத்துக்கு வந்து சிம்மம் நல்லா ஒத்து வரும், பெஸ்ட் ராசியா இருக்கும். அடுத்த ராசியா இருந்தாலும் அதுக்கு அடுத்தது தனுசு ஒத்து வரும், பெஸ்ட் பேரா இருப்பாங்க. கடகத்துக்கு இந்த 2 ராசியும், மீனமும் ஒத்து வரும். இந்த 3 ராசிகள் கடகத்துக்கு ஒத்துப்போம். கிட்டத்தட்ட பல ராசிகள் கடகத்துக்கு ஒத்து போனாலும் இந்த 3 ராசிகள் ரொம்ப நல்லாவே ஒத்துப்போம். அண்ட் மேஷம், none other than மேஷம். லவ் பண்றதுக்கு இந்த ராசிகள் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா பேர் ஒத்து வரும். ஃபைன் சார். அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கிரீன் ஃபிளாக் அப்படின்னா கடகத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேஷம் தான், அண்டு தனுசு, இது ரெண்டும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கடகத்துக்கு ரொம்ப ஒத்துப்போம். ஏன்னா கடகம் வந்து ஒரு சந்திரன் பேஸ்டு ராசி, நிறைய நீர் பேஸ்டு சொல்லுவாங்க. அது மாதிரி கடகத்துக்கு வந்து எப்பவுமே வந்து ஸ்திரத்தன்மை என்பதை விட கடகத்துக்கு வந்து எப்பவுமே ஸ்திரத்தன்மை அதிகம். அது நீர் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிற தன்மையுடைய சந்திரன் ராசி இருந்தாலும் கூட கடகத்துக்கு வந்து ஸ்திரத்தன்மை ரொம்ப அவசியம். நீர் வந்து பார்க்கறதுக்கு தான் ஓடுற மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபார்மேட், அந்த ஸ்திரம் வந்து நீர் அப்படியே வச்சிருக்கும். அதனால பல ஆண்டுகள் ஆனால் கூட
நீருடைய ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது மாறாது. ஆமா. ஸோ இப்ப இவங்கலாம் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சார், இப்போ ஒவ்வொரு ராசிக்குமே வந்து இப்ப இந்த நீர் ராசி, நெருப்பு ராசி அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது, இவங்களுக்கு அடங்கி போற ராசி, இல்ல இவங்களுக்கு ஒத்து போற ராசியா தான் இப்ப நீங்க அத பார்த்துட்டு சொல்றீங்க. ஸோ அப்படி வந்து இந்த மீன் அப்ப விருச்சிகம் கூட செட் ஆகணும்ல சார்? ஏன்னா அதுவும் நீர் இல்ல, சம்மந்தம். கடகத்துக்கு என்ன பிரச்சனைனா, சந்திரன் ஆட்சியாகக்கூடிய கடகம், அதே சந்திரன் நீச்சமாகக்கூடிய விருச்சிகம். அதனால கடகத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அட்ராக்ஷன் இருக்கும். ஆனா ஒற்றுமை, யதார்த்தம் என்பது இருக்காது. ஃபைன் சார். அதனால. சரி, ஓகே. அப்படி பார்க்கும்போது நெக்ஸ்ட் ரெட் ஃபிளாக். அதாவது இவங்கள லவ் பண்றது கூட யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி. கடகத்துக்கு ஸ்ட்ரைட் ரெட் ஃபிளாக் கும்பம். கும்பராசிக்கும் கடகராசிக்கும் ஒத்தே வராது. ஏன் தெரியுமா? இப்ப கும்பம் வந்து எதையுமே ஒரு கிரிட்டிசிசம் பண்ணக்கூடிய அளவுலேருந்து பார்ப்பாங்க. கடகம் எதையுமே பாசிட்டிவாக இருக்கக்கூடிய இதுலேருந்து பார்ப்பாங்க. இதுலேயே 2 பேருக்கும் ஒத்து வராது போகும். அதே மாதிரி கடகத்துக்கு இன்னொரு ஸ்ட்ரெயிட் ராசி ஒத்தே வராது அப்படின்னு சொல்லக்கூடியதில் முக்கியமான ஒரு ராசி எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மகரம். கடகத்துக்கு 7ஆம் இடமான மகர ராசி ஏன் ஒத்து வராது அப்படின்னா அதில் பல காரணங்கள் இருக்குது. சனியுடைய ராசி அப்படிங்கிறதுனால மட்டும் கிடையாது. மகரம் வந்து நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்கக்கூடிய ராசி. கடகம் வந்து இன்னைக்கு என்ன நடக்குது அதை பார்க்கக்கூடிய ராசி. நிகழ்காலத்தை பெருசாக நினைக்கக்கூடிய கடகராசியும் எதிர்காலத்தை பெருசாக நினைக்கக்கூடிய மகர ராசியும் சேரும்போது மோதல்கள் உருவாகும். ஓகே. ஸோ அதனால கடகத் வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா இருப்பாங்களா? மேபி அதனால கூட இவங்களுக்கு கடகம் வந்து நிகழ்காலத்தை பார்ப்பாங்க, மகரம் வந்து எதிர்காலத்தை பார்ப்பாங்க. கடகத்துக்கு சூப்பர் கிரீன் ஃபிளாக். இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா டாப் நாச் கப்பல் அப்படின்னு சொல்ற மாதிரி. கண்டிப்பாக மேஷம் தான் சொல்லணும். கடகத்துக்கு மேஷத்துக்கும் அப்படி ஒரு பொருத்தம். அதாவது நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன், இல்லை நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வர, 2 பேரும் ஒத்து போவாங்க. அதுதான் கடகம் வந்து மேஷத்தை வந்து ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்கும். அதனால கடகத்துக்கு வந்து தனக்கே ஒரு குழந்தை மாதிரி இருந்து தனக்கே ஒரு அம்மா வேணும்னாலும் கூட தான் கூட இருக்கக்கூடிய மேஷத்தை அம்மா மாதிரி பார்த்துக்கக்கூடிய ராசி. மேஷம் அதே மாதிரி ஒரு அப்பா மாதிரி அந்த கடகத்தை பார்த்துக்கும். அதனாலே இவங்க 2 பேருக்குள்ள ஒரு எமோஷனல் பாண்டிங் இருந்து இருக்கு. சார், இப்போ நீங்க வந்து மேஷத்துக்கும் கடகம், கடகத்துக்கும் மேஷம், இது வந்து மியூச்சுவலாவே இப்ப 2 பேருக்குமே பயங்கர சில அட்ராக்ஷன். இடங்கள்ல அது மாதிரி வரும், எல்லா இடங்களையும் அப்படி கிடையாது. இதுல விதிவிலக்குகளும் உண்டு. ஓகே. ஏன்னா இப்போ நிறைய பேர் இப்போ பாக்குறவங்க இருப்பாங்க மேஷம் கடகம், அதனால தான் சார் கேக்குறேன். மிதுனத்துக்கும் துலாத்துக்கும் சொன்னோம், மிதுனத்துக்கும் ரிஷபத்துக்கும் சொன்னோம். இந்த மாதிரி அது சில இடத்துல வரும், சில இடத்துல மாறும். ஓகே. அது எங்க மாறும் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ நான் கடகத்துக்கும் விருச்சிகத்துக்கும் சொன்னேன், அதுவே ஒரு உதாரணம். நீங்க செவ்வாயுடைய ராசி, சந்திரனுடைய ராசி, ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து சந்திரனுடைய வீட்டில் போய் நீச்சமாறார், சந்திரன் வந்து செவ்வாயுடைய வீட்டில் போய் நீச்சமாவார். இப்போ அதுதானா செவ்வாய் வந்து கடகத்தில் திக்பலம் பெறுவார். ஆனாலும் கூட 2 பேருக்கும் ஒத்து வராதுன்னு சொல்றதுக்கு காரணம் வினோதமான சேர்க்கை. சந்திரன் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கடகமும் சந்திரன் ரொம்ப வீக்கா இருக்கக்கூடிய விருச்சிகமும் சேர முடியாது. ஜென்சி, ஜென் ஆல்ஃபா அவங்களுக்கு வந்து எந்த ராசிகள் இவங்க வந்து லவ் பண்ணா கரெக்டா இருக்கும்? முக்கியமா அப்புறம் கல்யாணம், அதாவது லவ் கல்யாணம் அப்படின்றத நீங்க சொல்வீங்களா சார்? ஆமாம்மா, அருமையான கேள்வி கேட்டீங்க. லவ்வும் காதலும் கல்யாணம் என்பதும் டோட்டலி வேற சப்ஜெக்ட் ரெண்டும். இதை மக்களுக்கு ஆமாம்மா, லவ் வேற கல்யாணம் வேற, புரியுதுங்களா? தப்பாயிடாதா சார் என்ன தப்பு? பேசுனா லவ் வேற கல்யாணம் வேற அப்படின்னு? அதாவதுமா, இன்னைக்கு நடக்கக்கூடிய காதல் திருமணங்கள்ல தம்பதியர்கள் எடுத்து கேட்டிங்கன்னா 100 கல்யாணம் நடக்குது காதல் திருமணம்னு வச்சுங்க. அதில் 100ல் கேட்டிங்கன்னா 98 பேர் சொல்லுவாங்க இந்த கல்யாணம் காதல் திருமணம் தான், இதுக்கு முன்னாடி நான் காதலிச்சு தோத்து போயிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆணும் சொல்லுவாங்க, பெண்ணும் சொல்லுவாங்க. யாராவது ஒரு ஜென்சி, ஒரு ஜென் ஆல்ஃபா ஒருத்தரை காதலிச்சேன் அவங்களையே திருமணம் முடிச்சேன்னு சொன்னால் லட்சத்தில் 2 பேர் இருப்பாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது, லட்சத்தில் எப்பயுமே இருப்பாங்க. ஆனால் 99,000 பேர் 2 காதல் 3 காதல் அதுக்கு பிறகுதான் திருமணம் பண்றாங்க. இதுதான் யதார்த்த உண்மை. இதுல தப்புன்னு நீங்க எதை சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. தப்புனா ஒருத்தரை காதலிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இன்னொருத்தரை காதலிக்கிறது தப்பு. நீங்க ஜோசியர் தானே சார்? இல்ல நீங்க சைக்காலஜிஸ்ட் மாதிரி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கரெக்ட், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தப்புன்னு நீங்க எப்படி சார் சொல்றீங்க? நான் சொல்றத கவனமா கேட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்த ஈஸியா தவறா புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை நம்மளுடைய ஊர்ல நிறைய இருக்கு. ஒரே ஒரு நேரத்துல 2 பேரை காதலிக்கிறது தப்பு, அது தவறான விஷயம். ஒரு காதல் முறிவடைஞ்ச பிறகு, ஒரு திருமணம் முறிவடைஞ்ச பிறகு மறுமணம் செய்யணும்னு சட்டமே சொல்லுது, அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. எங்க சட்ட ரீதியா காதல் பண்ணும்போது ஒரு காதல் முறிவடைஞ்ச பிறகு இன்னொரு காதல் பண்ணக்கூடாதுன்னு எந்த தார்மீக சட்டத்துல இருக்கு, எந்த இந்திய அரசியல் சட்ட அமைப்புல இருக்கு? இல்லதான், ஆனா எல்லாத்தையும் தாண்டி இங்க நமக்கு மனசாட்சின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா உங்க ரூட்லயே வரும். ஒரு காதல் ஒருத்தங்க பண்றாங்க,
அந்த காதல் தோல்வி அடைஞ்சிட்டா வாழ்க்கை முழுக்க யாரையுமே கல்யாணம் பண்ணாம அவங்க தனியாவே இருந்து மரணிக்கணும்ன்றீங்க. இல்ல சார், நான் அப்படி மீன் அப்ப பண்ணல. எதை தான் சொல்ல வரீங்க? இல்ல, லவ் வேற. இந்த ராசி வந்து லவ்வுக்கு பொருந்தும். ஆனா இந்த ராசி வந்து லவ்வுக்கு பொருந்தாது. கல்யாணத்துக்கு மட்டும் தான் பொருந்தும் அப்படின்றது. இது எப்படி சார் அது? அது நம்ம Practical ஆ ஒட்டுமொத்த சொல்ல ராசின்னு சொல்ல மாட்டோம். நம்ம சொல்றது இந்த ராசியில் இருக்கக்கூடிய 70% பேரை சொல்லும். ஒரு 30% விதிவிலக்குகள் இருக்கும். இப்ப மிதுன ராசியை காதலிக்காதீங்க நான் சொல்றேன்னா, எல்லா மிதுன ராசியும் தப்பானவங்க நான் சொல்லவே மாட்டேன். ஒரு பெருவாரியான ஒரு கணிசமான அளவு 65% அங்க தவறு இருக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அதனால மிதுன ராசி தப்புன்னு சொல்ல. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நம்ம சொல்ல வர இந்த ப்ரோக்ராம்ல ரெட் ஃபிளாக் கொடுக்கக்கூடிய ராசிகள்லாம் கண்டிப்பா நீங்க காதலிக்கவே கூடாது, கல்யாணமே பண்ணக்கூடாது. ஒட்டுமொத்த ராசிக்கும் அல்ல. அந்த ராசியில் இருக்கக்கூடிய கணிசமான தொகையில இருக்கவங்க. ஃபைன் சார். சோ அப்போ இந்த ராசிக்கு இந்த ராசி பொருந்தாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கா சார்? எல்லாத்துலயுமே வந்து விதிவிலக்குகள் இருக்கு. ம். நம்ம வந்து விதியை பத்தி பேசலாம். விதிவிலக்குகளை பத்தி நம்ம பேசல. சரி, பொருந்தாதுன்னு சொல்றீங்க. மேரேஜுக்கும் அந்த மாதிரி இந்த ராசியும் இந்த ராசியும் பொருந்தாதுமா அப்படின்றும் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அது தெரியாதனால தான் பல விவாகரத்து வழக்குகள் இன்றைய குடும்ப நல நீதிமன்றங்கள்ல காத்துட்டு இருக்கு. சார், இப்போ லவ்ன்றது வந்து ஒரு தானா வர ஒரு விஷயம் தானே. நான் போய் உங்ககிட்ட நீங்க என்ன ராசின்னு போய் கேட்க முடியாது இல்ல சார்? சுருக்கமா சொல்றேன். நீங்க ராசியெல்லாம் பார்க்கல. லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் என்ன இதுக்காக நீங்க வந்து அதை திருமணத்தை நீங்க விவாகரத்து பண்றீங்க? நான் கேட்குறேன். உங்களை வழியே கேட்குறேன். உங்க வழியில வந்து கேட்குறேங்க. நீங்க எதுக்கு நீங்க தெரிஞ்சு தான் லவ் பண்றீங்க? இதுதான் ஆண், இதுதான் பெண் தெரியும். என்னதுக்காக நீங்க குடும்ப நல நீதிமன்றத்தை விவாகரத்து பண்றீங்க? அப்படின்னா நீங்க யாரு? முட்டாளா இல்ல கெட்டவங்களா? இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் இருக்க முடியும். பொருந்தல அப்படின்றது ஒரு ஃபீல் ஆகுது அடா, சார். இந்த ரெண்டுத்துல ஒண்ணுதானே இருக்க முடியும். பொருந்தல நீங்க ஒண்ணு அப்படின்றது- முட்டாளா இருக்கணும். சார், அப்புறம் பொருந்தல இல்லம்மா, அப்படின்றது- நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க காதலிச்சு ஒருவரை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்றீங்க. திருமணத்திற்கு பிறகு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சோ 6 வருஷம் கழிச்சோ 15 வருஷம் கழிச்சோ அவரை விவாகரத்து பண்றீங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்க முட்டாளா இல்ல கெட்டவங்களா? இது ரெண்டு தவிர 3வது ஆப்ஷன் இருக்க முடியாது. நீங்க சொல்றபடி பார்த்தா. எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்க வந்து சரியாயிடுவாங்க இல்லம்மா, அப்படின்னு நீங்க சொல்றபடி பார்த்தா. அதான் சார் என்னோட இதுலயே நானும் சொல்றேன் சார். எங்கேயாவது ஒரு இடத்துல இவர் மாறுவாரு, இல்ல இவங்க மாறுவாங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம், பொறுத்துக்கிட்டு போலாம். அப்புறம் ஏன் விவாகரத்து பண்றீங்க? நீங்க தானே நம்புறீங்க மாறுவாங்கன்னு. அப்புறம் எதுக்கு விவாகரத்து பண்ணணும்? இதெல்லாம் நீங்க சொல்றதுக்காக சொல்றேன். என்னுடைய பிலாசபியில இது கிடையவே கிடையாதுங்க. காதலும் மறுபடி வரும். அது நியாயம். அது தவறு இல்ல. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும். அதுக்காக சொல்றேன். 2வது காதல், 3வது காதல், 4வது காதல் தப்பே இல்லை. உங்களுக்கு குற்ற உணர்ச்சி தேவையே இல்லை. ஏன் தேவையில்லை? ஒரே காதல் இருக்கும் போது தான் நீங்க பேரலல் லவ் பண்ணவே கூடாது. ஒருத்தர் உங்களை ஏமாத்திட்டாங்க, ஒருத்தர் உங்களை கைவிட்டுட்டு போயிட்டாங்க, அந்த மன உளைச்சலோடயே ஒரு மனிதன் வாழ்வதற்கு அவருக்கு அந்த ரைட்ஸும் இல்லை, ப்ரிவிலேஜஸும் இல்லை. பேசிக் ஃபண்டமெண்டல் எல்லாருக்குமே நிம்மதியா வாழ்றதுக்கான ரைட்ஸ் அத்தனை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கு. இதுல கலாச்சாரம் தலையிடவே முடியாது. அந்த கலாச்சாரத்துக்கு உரிமையே கிடையாது. முதல்ல இதை கலாச்சாரம்னு இணைக்கிறோம் பாத்தீங்களா, அது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். பயாலஜி அண்ட் கல்ச்சர் போத் டசன்ட் கோ டுகெதர். நீங்க புரிஞ்சுக்கங்க. பிசியாலஜி, பயாலஜி அண்ட் கல்ச்சர். அதுக்காக நான் வந்து கலாச்சாரத்துக்கு அகைன்ஸ்ட் எல்லாம் கிடையாது. நியாயமான மனித உணர்வுகளை இந்த சமுதாயத்துல இதை தவறுன்னு சுட்டி காட்டுறாங்க பாருங்க, அந்த எண்ணத்தை எதிர்க்கிறோம். இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா ஒரு மனிதன் காதல்லையோ திருமணத்திலேயோ தோத்துட்டா அவன் தனியா இருந்து செத்து போயிடணும். அதான் நீங்க சொல்றீங்க. மறைமுகமா குலாப் ஜாமுன் மேல வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டு அது மேல முந்திரி பூவை தூவி எல்லாம் பண்றீங்க. அப்ப சூப்பர் கிரீன் ஃபிளாக் அப்படின்ற மாதிரி எந்த ராசிகளுமே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க நிறைய குழப்பறீங்க. எப்படின்னா குழப்பிக்கிறீங்க. சூப்பர் கிரீன் ஃபிளாக்ன்றது நியர்லி பாசிபிள்னு சொல்றோம். அதாவது இந்த ராசியும் இணைந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்றோம். 65-70% நல்லா இருக்கும்னு சொல்றோம். 30% இதே ராசியில உள்ளவங்க சேர்ந்தாலும் ஃபெயிலியர் ஆனவங்களும் இருப்பாங்க. அதான் நம்ம சொல்ல வரோம். சமுதாயத்துல இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மிடில் ஏஜ் பீப்புள், எஸ்பெஷலி 30லேருந்து 50 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு. எல்லாருக்கும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், முக்கியமா ஆண்கள் 2 பேருக்குமே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. காதல்ல தோத்துட்டாலோ கல்யாணத்துல தோத்துட்டாலோ நம்ம இன்னொரு ஆணையோ பெண்ணையோ பார்க்கலாமா, அது கரெக்டாங்கிற கேள்வி மறைமுகமா சப்ரஸ்டு எமோஷனா வெளியில வேற விதமா கெடுதலா வெளியே வருது. சமுதாய கட்டமைப்புன்றத ஒரு இது இருக்கு. என்ன சமுதாய கட்டமைப்புன்னு சொல்லவே மாட்டீங்க. டெர்மினாலஜி மட்டும் சொல்றீங்க. நான் எவ்வளவு தெளிவா பேசுறேன். நான் எல்லாத்தையும் புட்டு உடைச்சு கிளீனா பீஸா பேசுறேன்.
நீங்கள் என்ன சமுதாய கட்டமைப்புன்னு சொல்ல மாட்டோம். என்ன கட்டமைப்புங்கிறது எதுனா சமுதாயத்துக்காக தானே அந்த கட்டமைப்பு. சமுதாயத்தில் இருக்கிற 5000 பேர் இருக்கான், அதில் 4500 பேர் செத்து போயிட்டான். 500 பேர் கட்டமைப்பு இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? அதனால கட்டமைப்புங்கிறது மனிதன் வாழ்க்கைக்கு காலம் மாறும் போது அதோடைய நேரமும் நிழலும் சூழலும் மாறும். ஃபைன் சார். இப்போ நீங்க சொல்ற இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் வந்து மக்கள்கிட்டயே நம்ம விட்டுடலாம். இப்போ சுருக்கமா ஒரு கேள்வி சொல்லி முடிக்கிறேன். 1980களில் எப்ப எல்லாரும் தூங்க போவாங்க தமிழ்நாட்டில்? இரவு எத்தனை மணிக்கு தூங்க போவாங்க? 7:30 மணிக்கு பெட்டுக்கு போயிடுவாங்க. 7:30 மணிக்கு டிவியில் செய்திகள் வரும். சோபனா ரவின்னு வாசிப்பாங்க, வரதராஜன் வாசிப்பார் தூர்தர்ஷனில், தமிழ் செய்திகள் வாசிப்பாங்க. அதோட எல்லாம் தூங்க போயிடுவாங்க. 8 மணிக்கு 8:30 மணிக்கெல்லாம் கொரட்டை சத்தம் கேட்கும், ரோடே ஜில்லோன்னு இருக்கும். இன்னைக்கு போய் 8:30 மணிக்கு பாருங்க. சார் 8:30 மணிக்கெல்லாம் எப்படி சார்? அதுதான் நடந்தது. கேட்டு பாருங்க. 80s மில்லினியல் கிட்ஸை கேட்டு பாருங்க. 8:30 மணிக்கு டோட்டல் சிட்டி அப்படியே இதுக்கு போயிடும். 9 மணிக்கெல்லாம் தண்ணி அடிக்கிறவங்க மட்டும் அங்கங்கே 1-2 பேர் பார்க்கலாம், ரிக்ஷா ஓட்டுறவங்கள பார்க்கலாம். இதுதான் 80களுடைய வாழ்க்கை. இப்போ சொல்லுங்க, 40 வருஷம் கழிச்சு இன்னைக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு தூங்குறாங்களா? 8:30 மணியை விட்டுடுங்க. 9:30, 10:30, 11:30, 12:30, 1:30, 2:30 போய் அண்ணா நகரில் பாருங்க. அண்ணா நகரில் 1:30 மணிக்கு போங்க. எத்தனை உணவு விடுதியில் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு, காஃபி சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்து தன் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இது ஜாலின்னு நினச்சிக்கிட்டு இப்போ ஹெல்த்தை விட்டு 40 வயசில் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் ஹாஸ்பிட்டலில் விடுறதுக்காக காத்திருக்கக்கூடிய எத்தனை யூத் இருக்காங்க தெரியுமா? ஜென்சி அண்ட் ஜென் ஆல்ஃபா. ஃபைன் சார். ரொம்ப அழகா எல்லா ராசிகளுக்கும் எது பொருந்தும் எதுவும் பொருந்தாது, முக்கியமாக லவ் அண்ட் மேரேஜ் இந்த மாதிரி யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் கூட நிறைய கேள்விகள் ஆரம்பத்தில் ரொம்ப டவுட்ஸ் எல்லாம் வந்து கேட்டேன். ரொம்ப அழகாக எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்கள் நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கும் உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.